Hi viewers, welcome to KV Tips. இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பார்க்க போறோம்னா நொங்கு சட்னி. ஸோ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நொங்குல இருக்க அந்த வெள்ளை பார்ட்டை விட்டுட்டு சாண்டல் பார்ட்டில் இருக்கிறது மட்டும் எடுத்துக்குங்க. அது நொங்கு தோல். அது ஒரு 4-5 நொங்குலேருந்து எடுத்து 1 கப் அளவுக்கு அந்த சாண்டல் கலரில் இருக்கிறத மட்டும் எடுத்துக்குங்க. சின்ன வெங்காயம் 15 எடுத்துக்குங்க. வரமிளகா 1, பச்சை மிளகா கூட யூஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை 2 கொத்து, உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், துவரம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி 1 டீஸ்பூன், புளி ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நொங்கு தோல் புளியை தவிர நம்ம எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் எண்ணெயில். வெங்காயம் கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை மிளகா 2யும் ஆட் பண்ணுங்கள். அது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். அது வதங்கினதுக்கப்புறம் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி நல்லா வதங்கினதுக்கப்புறம் துவரம்பருப்பை ஆட் பண்ணணும். துவரம்பருப்பும் நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். ஸோ இப்போ நல்லா துவரம்பருப்பு கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்தம்பருப்பு சீரகம் 2யுமே ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணி வதக்குனதுக்கப்புறம் அதை நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வைக்கணும். அதே பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எடுத்து வச்சுருக்க நொங்கு தோலை ஆட் பண்ணி கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ நொங்கு தோல் எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் நம்ம சமைப்போம் அப்படின்னா அதை தண்ணியில் போட்டு வச்சுருங்க. இல்லைன்னா கருப்பாயிரும். தண்ணியில் போட்டிங்கன்னா கருப்பு கலர் ஆகாது. ஸோ நொங்கு தோலை வதக்கிட்டு அதுவும் ஆறுனதுக்கப்புறம் அதை மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். அது கூட வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்க புளியை ஆட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா தேங்காய் ஆட் பண்ணுங்க. தேங்காய் ஆட் பண்ணலினாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். விருப்பம் இருக்கவங்க ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சோன்னா நம்மளோட நொங்கு சட்னி ரெடி. நொங்கு சாப்பிட்றதுனால நம்ம உடம்பு குளிர்ச்சியாகும். இதில் விட்டமின் ஏ, பி, சி இது எல்லாமே இருக்குது. இதில் மினரல்ஸும் அதிகமாக இருக்குது. பொட்டாசியம், அயன், கால்சியம் இது எல்லாமே அதிகமாக இருக்குது. இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய ஃப்யூச்சர் அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.